எசேக்கியேல் 27:26. தண்டு வலிக்கிறவர்கள் ஆழமான தண்ணீர்களில் உன்னை வலித்து கொண்டு போனார்கள். நடு சமுத்திரத்திலே கொண்டர் காற்று உன்னை உடைத்து போட்டது. தீர்வை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, கொண்டல் காற்று உன்னை உடைத்து போட்டது அப்படின்னு சொல்றாரு. காற்றிலே தென்றல் காற்று தான் நமக்கு தெரியும், கொண்டல் காற்று என்ன காற்றுன்னு தெரியல. நான் அதை ஆராய்ச்சி பண்ணலை. ஏதோ ஒரு காற்று அது தீர்வை உடைத்து போட்டது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார், 2 பேர் வீடு கட்டினாங்க. ஒருத்தன் கற்பாறையின் மேலே கட்டினான், ஒருத்தன் மணலின் மேலே கட்டினான். 2 பேரும் வீடு கட்டினாங்க. 2 பேரும் வீட்டை கட்டி முடிச்சிட்டாங்க. 2 பேர் வீடும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேர் வீடு நின்றுச்சு. மணல் மேலே கட்டினவனுடைய வீடு கீழே விழுந்துடல. மணலின் மேல் கட்டினான் என்றால் போதிய அளவு அஸ்திவாரம் இல்லாமல் கட்டினான்னு அது அப்படிதான் பொருள். அதற்கு கண்மலையின் மேல் கட்டினவன் என்றால் போதிய அளவு அஸ்திபாரம் போட்டு கட்டினான்னு அதுக்கு பொருள். ஆனால் காற்று, புயல் காற்று வந்து வீட்டின் மீது மோதிய பிறகுதான் வருஷம் ஒருக்கா அந்த புயல் காற்று வருகிறது. அந்த காலத்தில், காற்றுகள் வீசுகிற காலத்தில் காற்று ஒரு வருஷம் அந்த வீடு, மணல் மேல் கட்டப்பட்ட வீடு நின்றுச்சு. காற்று வீசின பிறகுதான் 2 வீட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சது. மணல் மேல் கட்டப்பட்ட வீடு விழுந்து போயிடுச்சு. கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டின் மேலேயும் காற்று வீசியது. காற்று வீசுவதை தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. வீசுகிற காற்றிலே அதை எதிர்த்து நிலைச்சு நிற்கணும். அதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். அப்படிதான் வேதத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் நாம் பார்க்கிறோம். இந்த தீரு அப்படி இருந்தது. அவ்வளவு வியாபாரம், அப்படி பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்க. உன்னை கட்டினவர்கள் உன்னை பூரண வடிவாய் கட்டினார்கள். 4ஆம் வசனம். அப்படி எல்லாம் உலகத்துல பல வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை கொண்டு வந்து, எந்தெந்த பொருள், தேவதாரு மரத்தை சேனீர்லேருந்து கொண்டு வந்தாங்க, பாய் மரங்களை லீபனோனிலிருந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கானது கேதுரு மரத்தை லீபனோனிலிருந்து கொண்டு வராங்க. தேவதாரு மரத்தை சேனீர்லேருந்து கொண்டு வந்தாங்க. கர்வாலி மரத்தை பாசான்லேருந்து கொண்டு வந்தாங்க. ஆஷூர் மரத்தை கித்தீம் தீவுலேருந்து கொண்டு வந்தாங்க. சணல் நூலை எகிப்திலேருந்து கொண்டு வந்தாங்க. இரத்தாம்பரத்தை எலிசா தீவிலிருந்து கொண்டு வந்தாங்க. இப்படி உலகத்தில் எந்த இடத்துல சிறந்த பொருள் கிடைக்கிறதோ அதெல்லாம் கொண்டு வந்து தான் தீரு பட்டணம் கட்டப்பட்டது. ஆனால் கொண்டல் காற்று போல ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வந்தபோது அது உடைந்து போயிட்டு. அதனால நாம் எதன் மேல் நம் வாழ்க்கையை கட்டுகிறோம், நம்முடைய தொழிலை, நம்முடைய வேலையை, நம்முடைய படிப்பை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஊழியத்தை எதன் மேல் கட்டுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எது நம்முடைய வாழ்வின் அஸ்திபாரம், அடித்தளம் என்ன என்பது ரொம்ப முக்கியம். எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் சரிந்து தரைமட்டமாகிவிட்டன. அந்த உலகத்தில் எத்தனையோ வியாபார சாம்ராஜ்யங்கள், எத்தனையோ அரசியல் சாம்ராஜ்யங்கள், எத்தனையோ பெரிய குடும்பங்கள், அவைகளெல்லாம் சரிந்து விழுந்து காணாமல் போய்விட்டன சரித்திரத்தில். ஆனால் ஆண்டவர் மேலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்கிற அந்த அஸ்திபாரத்தின் மேலே கட்டப்பட்ட குடும்பம், கட்டப்பட்ட நாடு, கட்டப்பட்ட வியாபாரம், அது நிலைத்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். கொண்டல் காற்று வந்து தீருவையே உடைத்து விட்டது. ஆனால் கடுங்காற்று ஒன்று ஒருவன் மீது மோதியது. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கடுங்காற்று வந்து பவுல் மீது மோதியது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிளிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. ஒரு வேத பண்டிதர் சொன்னார்,
யூரோகிலிதோன் என்பது ஒரு பெண்ணினுடைய பெயர். எதற்காக ஒரு பெண்ணினுடைய பெயரை புயல் காற்றுக்கு வைத்தார்கள் என்று தெரியவில்லை. அவர் அதை கொஞ்சம் வேடிக்கையாக சொன்னார் அந்த வேத பண்டிதர். கடுங்காற்று, புயல் காற்று. பவுலுக்கு தெரியும் புயல் வரப்போகுதுன்னு தெரியும். அவன் எச்சரித்தான். ஆனா அவன் சொல்ல யாரும் மதிக்கல. அவன் ஒரு விசாரணை கைதியாகத்தான், ஒரு பயணியா இருந்தா கூட இறங்கி கீழே இறங்கியிருப்பான் கப்பலை விட்டு. ஆனா விசாரணை கைதி கப்பலை விட்டு இஷ்டத்துக்கு இறங்க முடியாது. காவல்துறை அதிகாரி ஏற்றுக்கொள்ளவில்லை, பவுலுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. கப்பலுடைய கேப்டன் பவுலுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளல, எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளல. கப்பலுடைய முதலாளி பவுலுடைய எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்ளல. ஆகையினால பவுல் அந்த கடுங்காற்றை, அந்த புயல் காற்றை சந்திக்க வேண்டியதாயிற்று. பவுலும் 14 நாள் இருட்டில், 14 நாள் மழையில கப்பல் அலசடிப்படுகிறது, குலுக்குகிறது. அங்கும் இங்கும் கப்பல் அலக்களிக்கப்படுகிறது. அதில் 14 நாள் பவுலும் சிக்கி கொண்டு தவித்தான். 14 நாள் பவுலும் சாப்பிடல, எல்லாரும் சாப்பிடல, சாப்பாடு போடலை என்னவோ தெரியல. விசாரணை கைதி அல்லவா, அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா ஆண்டவர் மறுபடியும் அவனோடு பேசினார். கப்பல் தான் உடையுமே தவிர யாருடைய வாழ்வும் உடையாது என்று ஆண்டவர் பேசினார். கடைசியில் கப்பல் உடைஞ்சது, எல்லாரும் காக்கப்பட்டார்கள். அந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம். வீசுவது கொண்டல் காற்றா, தென்றல் காற்றா, புயல் காற்றா, கடுங்காற்றா, சூறாவளியா, சுழல் காற்றா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. காற்றுகள் வீசதான் செய்யும். ஆனா நாம் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டால், கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டால், நாம் உடைந்து கப்பல் வேண்டுமான, அது கூட பவுலுடைய கப்பல் இல்லை, அது வேற யாருடைய கப்பலோ தான். பவுலுடைய கப்பல், பவுலுடைய பொருள் எதுவும் உடையவில்லை, பவுல் உடையவில்லை. அவன் சொல்றான், நாங்க எப்பக்கமும் நெருக்கப்பட்டோம், முறிந்து போகிறது இல்லைன்னு சொல்றான். 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்தில் அவன் சொல்றான், கலக்கமடைந்து மன முறிவு அடைகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:8 சொல்றான். கலக்கங்கள் நம்மை அப்படி கலக்கும். காற்று போன்ற, புயல் போன்ற சம்பவங்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள் நம்மளை அப்படி கலக்கும். எவ்வளவு கலங்குவோமே தவிர நம்முடைய மனது முறிந்து போகாது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருந்தால், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல இருந்தால், எந்த காற்றும் நம்மை உடைக்க முடியாது. தீரு ராஜ்யங்கள் உடைந்து நொறுங்கி விழலாம், பெருங்கப்பல்கள் உடைக்கப்படலாம். ஆனால் நம்முடைய வாழ்வு கர்த்தருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கும் போது, கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கும் போது, நாம் உடைந்து போவதில்லை, முறிந்து போவதில்லை. ஆமென்.